நல்லா கைவிடாத கலரிண்டே இருக்கணும். அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதம் வரைச்சே தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கைவிடாத அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம முதல்ல லிக்விடாக இருந்தது குத்தச்சே, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இனிமேல் இது கெட்டியாகணும். கைவிடாத கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி போல் வெந்துருது. எப்படி பதம் பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், எடுத்து விட்டால் அந்த கரண்டியில் நல்லா க்ளாஸியாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்தேன். அந்த 1/2 கப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு கூட கொஞ்சம் இனிப்பு வேணும்னாக்கா நீங்கள் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி